தாயம்மா இசை நாடகம் யமக்களிதாயம்மா இசை பாடிவர்கள் எதை படைத்தாய் இசை நாடகம் யமக்களிதாயம்மா இசை பாடுமையில் எதை படைத்தாயம்மா இசை நாடகம் யமக்களிதாயம்மா இசை பாடிவர்கள் எதை படைத்தாய் அனுதின உனை பாட ஜனதிலே உயரட்டும் பரமரிடவும் யார நாதமீது 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 பாடிடும் குயிலினமே ஓவியம் பாடிடும் தமிழினமே நாதமீது 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 பகவதி உமையாலோ கீரமீது நாதமீது மண்ணோக்கி திருவள்ளுவன் குரலோங்கி வாழ்வாங்க வாழ வைக்கும் என் தாய்க்கள் பெருமக்கள் அனைவர்களுக்கும் கந்த கணபா கார்த்திகை என்று சொல்லப்பட்ட ஆறுமுக வேலனுக்கு வீரவேல் கையில் கொடுத்து அசுரர்களை என்று கேட்ட வீரத்தாயின் ஒளிவு தெற்று மனிதர்களுக்கும் கற்பவை கட்டப்பட்டிருக்க அதற்கு தகையான வள்ளுவன் நேற்றெழுந்த சிறியவர்களுக்கும் இப்பறந்த உலகில் மலர்ந்த மலர்களை காட்டிருக்க பெரியவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஹலோ அந்த முழுதும் ஒன்று அடக்கம் அவனே ஆணை முகம் என்னும் ஓங்கார விளக்கம் சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும் அவனை தொழுதாள் நவகிரகங்களோ மகிழோ நல்லதே வெள்ளைச்சாமிக்கும் வெள்ளையத்தவுக்கும் மகளாக பிறந்தவள். என் பேர் வெள்ளையம்மா. எனக்கு கண்ணன் மர்கள் 7 பேர் இருக்கா. 7 பேர் இருக்காரு. 7 பேருக்கும் இளையவளா. 8வது கண்ணியா நான் பிறந்ததுனால வரமா வரம் இருந்து தவமா தவம் இருந்து பெண் குழந்தை இல்லைன்னு சொல்லி வரத்தாலை தவத்தாலை பெற்றெடுத்த குழந்தை அப்படிங்கிறதுனால செல்வம் சீர் சிறப்போடு வளர்த்துட்டு வர்றாங்க. ஆடை ஆபரணங்கள் மாட மாளிகைகள் கோட கோபுரங்கள் இதெல்லாம் எனது அண்ணன் மர்கள் எந்த ஒரு குறையுமே வச்சதில்ல. எந்த ஒரு பொருளை கேட்டாலும் எங்க இருந்தாலும் எனக்காக தேடி தேடி வாங்கி கொடுத்து 4 மேனி பொழுதுறோன்னு வளர்த்துட்டு வர்றாங்களா இல்லையா? பிறப்பிட பெண்ண வீட்டுக்கு போறீங்க உட்காருங்கம்மா கொஞ்ச நேரம். பாண்டிமணி வருவாரு கையால வீதி வாங்கிட்டு போலாம். அப்படியே உட்காருங்க. இதுவரை பார்த்தது இல்லை. பாண்டிமணி கையால வீதி வாங்கிட்டு போறதா இந்த நாடகத்தின் சிறப்பு. கொஞ்ச நேரத்துல பாண்டிமணி வெளியே வரக்கூடிய நேரம். அப்படியே உட்காருங்க. நம்மளோட பிறப்பு சொல்வதற்கு முன்பதாக அப்படியா இடத்தின் பெருமை சொல்லி என்ன வேலைக்காக வந்திருக்காங்க சிறப்பா சொல்லலாமா? சொல்லுங்க. ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் என்னை ஒரு பெண்ணால் என்று வண்ண கிளியே சொல்லுகிறே வண்ண கிளியே சொல்லுகிறே
வைத்த பாவம் நான் உன்னை முட்டாரம் என்று ஏற்று கொண்டது போகும் நீவனுள்ள வானிலாவை நானும் சேர கூடுவோம் பாவமித்த பார்வை என்று காலவேளை தோன்றுவோம் ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் உள்ளே ஒரு பெண்ணாக வந்த கிளியே சொல்லு கிளியே ஓ வந்த கிளியே சொல்லு கிளியே தெய்வம் மனம் வந்து பேசி போகும் வந்து பேசி போவதால் தெய்வமாக தெய்வம் மனம் வந்து பேசி போவதால் தெய்வமாக ஊரில் உள்ள வார்த்தை வந்தது என்னை தெய்வம் ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் உள்ளே ஒரு பெண்ணாக வந்த கிளியே சொல்லு கிளியே ஓ வந்த கிளியே சொல்லு கிளியே என்ன இருந்தாலும் காலத்தாமத காரியத்திற்கு கேட்டு சொல்லுவாங்களா இல்லையா ஆமா. நம்ம கொடுத்துருக்கிறது கொஞ்ச நேரம் இந்த கண்டிப்பா. கொஞ்ச நேரத்துல என்னோட வேலைகளை சிறப்பா முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆ. இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோமா இல்லையா சரி. அதனால எந்த வேலையா இருந்தாலும் காலம் பொன்படுறது கடமை கண் பண்றது அல்லவா ஆமா. அதனால என்னோட கடமையை சரியா பயன்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா. உங்களாமா பிறப்பல பெண்ணுங்கிறது சொல்லலாமா போலாமா போலாமா உங்களுக்கு தான் கொடுத்து வச்சிருக்குது என்னது இந்த லைஃப் தான் லைஃப்னா அதாவது வாழ்க்கை நீ வேற ஆ. அதுல சந்திக்கும் போதுதானே தெரியுது அதுல என்னென்ன நடக்குதுங்கிறதெல்லாம் ஆ. வாழ்க்கை ஒண்ணுங்களா மேடு போல நிறைய இருக்குங்க அப்படியா? ஆமா அதெல்லாம் தாண்டி தான் போகணும்ல எங்களை காட்டிலுமா உங்களை காட்டிலுமா உங்க வயசுல வர்றதுக்குன்னா நேரம் இருக்கு எங்களுக்கு ம். ஆமா அதுக்குள்ள இன்னும் என்னென்ன சந்திக்கணுமோ அதையெல்லாம் சந்திக்க போமே சரி ஆமா அப்படிங்கிறதுனால பிறப்பு போலாமா ரைடு அருப்புக்கோட்டை எனக்கு திருப்பத்தூரா ஏ அருப்புக்கோட்டை எனக்கு திருப்பத்தூரா எனக்கு திருப்பத்தூரா ஏ திருப்பத்தூரா ஏ அச்சரிச்ச எனக்கு சாயச்சல ஏழு மேரி உடனிருந்த அம்மா எனும் பிறந்த தாயிலைய தண்ணி நாத்தா வெள்ளையம்மா தாயிலைய
வயசுல எனக்கு பிடிச்ச பண்பொருள் எங்க இருக்குங்கிற தேடி தேடி எனது நண்பர்கள் எனக்கு இதே வாங்கி தருவாங்க. சரி. எப்படித்தான் பண்பொருள் வாங்கி நமக்கு போட்டு பொட்டி பொட்டி வளர்த்தாலும் நமக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆசை இருக்குமா இல்லையா? எனக்குன்னு ஒரு ஆசையில இருந்ததுங்க. சின்னஞ்சிறு வயசுலயே அந்த வெள்ளமலை காட்டுக்கு விளையாட ஓட்டிட்டு போறது வழக்கம். அங்க நகரம் அதிசயம் நடந்துச்சு. மதுரை ஜில்லா சிவகங்கை சீமை ஆனமலை ஒத்தக்கடை அருகே இருக்கும் சிட்டாம்பட்டி அருகே இருக்கும் சக்கம்பட்டி அங்க இருந்துதான் வெள்ளச்சாமி ஒருத்தர் இருந்தாரு. எதற்காக கருப்பாய் கட்டி வச்ச கல்லுக்கட்டு ஊரணி கரைக்க வர வேண்டிய காரணம் என்ன? யாராரா தாகமா இருக்குமா இல்லையா? தண்ணீர் கடை தேடி வந்து தானே ஆகணும். நான் இங்க விளையாட ஓட்டிட்டு போயிருந்தேங்க. ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டோம்? ஆரம்பத்துல அறிமுகப்படுத்திக்கிட்டோம். அவர்தான் வெள்ளச்சாமி, நான் தான் வெள்ளையம்மன் சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டோம். போக போக வர வர அவரையும் பார்க்கணும், கூடவே பேசணும், கூடவே பழகணும் ஒரு எண்ணங்கள் மனசு நிறைய இருந்தது. காரணம் என்ன காரணமா இருக்கு? அதுவா இருக்குமா? ஒருவேளை இதுவா இருக்குமா? இல்ல அப்படி இருக்குமா? ஒருவேளை இப்படி இருக்குமா? எப்படி இருக்கும்? எப்படி இருந்தா என்ன? எப்படி இருந்தாலும் சரி, ரைட், சரியா கொண்டுகிட்டு போவோமே. அதனால அவரை பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அவர் மேல ஒரு ஆசைகள் இருக்குன்னு அர்த்தம். இருக்கு. ஆசை என்ன? ஆசை என்ன பின்னாங்கிற ஆசையெல்லாம் கிடையாது. காதல் அப்படிங்கிற ஒண்ணு இல்லையா? காதல் என்ன? அன்பு அப்படிங்கறதுனால என்னோட காதல் எப்படிப்பட்ட காதல் அப்படிங்கறது சொல்லணுமா இல்லையா? சொல்லுவோமா? சரி. காதல் அன்பானே சரிண்ணே, ஒண்ணுமே தெரியாதுல்ல. சரி மாதிரி ஆளுகளுக்கு தெரிஞ்சுக்கணும். நீ வேற அந்தி வரும் நேரம் வந்ததொரு ராகம் தீராதோ ஏதேதோ
மனசுக்குள்ள ஒரு எண்ணங்கள் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? சரி, ஆமா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டாலும் ஆஹா. என் மனசுக்குள்ள மட்டும் தான் இப்படிப்பட்ட ஒரு ஆசைகள் இருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சரி. அவர் மனசுலயும் ஆசைகள் இருக்குதுங்க. இருக்குங்கம்மா. காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? அப்படிப்பட்ட ஒரு ஆசைகள் இல்லாமலா நம்ம எந்த இடத்துக்குலாம் போறோமோ அந்த இடத்துக்குலாம் வர்றாரா? ஆமா. சரி. நம்மளையே தேடி தேடி வர்றாரு. நம்ம பேசுவோமா இல்லையா சரி. அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம மேல அவருக்கு ஒரு ஆசைகள் இருக்கு. காதல் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? சொல்லணும்ல. நம்ம கிட்ட வந்து சொல்லணுமா இல்லையா? ஆமா. எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லணும்? நீங்களே சொல்லுங்களேன். என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? இல்ல ஜெயச்சந்திரனே, என்ன சொல்லணும்? எனக்கு எந்த ஃபீலுமே வரலமா. வராது இப்போதைக்கு வராது. பாருங்க, கட்டணவங்களை தான் கட்டணும். கல்யாணம்ங்கிறது நடந்துச்சு உங்க கூட தான். என் மனசுக்குள்ளேயே உங்களையே நினைச்சு உருக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறத நம்ம கிட்ட சொல்லணுமா இல்லையா? நானும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டே தான் இருந்தேன். இன்னைக்குல என்றாவது ஒரு நாள் நம்ம கிட்ட வந்து இப்படி எல்லாம் சொல்வாருன்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருந்தேனா இல்லையா? அதனால கனவுகள் எப்பவும் கனவுகளாவே போகாம கற்பனைகளோட வாழாம நிஜத்திலேயே வாழணும், நினைவுகளோட வாழணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? என்னோட வாழ்க்கை ஒரு நாள் ஆரம்பமாகும், ஆண்டு தொடரும் என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கறத சொல்லி அவரை பத்திர நினைவுகள் எப்படி எல்லாம் மனசுக்குள்ள இருக்கு, என்ன பத்திர நினைவுகள் அவருக்கு எப்படி எல்லாம் மனசுக்குள்ள இருக்கு சொல்லணுமா இல்லையா? அப்ப நிறைவேறாத ஆசையோட தான் இருக்கிறீங்க. கண்டிப்பா. இன்னும் நிறைவேறல. நிறைவேறும். இந்த ஜென்மத்தில் அது நிறைவேறுமா? கண்டிப்பா. பாதி நிறைவேறிடுச்சு. சரி. நிறைவேற்றாமல் விட மாட்டேன். அப்படியா? ஆமா. அப்படிங்கறதால அவர் பத்திர நினைவுகள் எப்படி எல்லாம் மனசுக்குள்ள இருக்கு சொல்லணுமா இல்லையா? சொல்லுவாமா? என்னைய பார்த்து சொல்லு. அங்க பார்த்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்ன? எல்லாத்தோடது அப்படி எல்லாரோடையும் வாழ்றதா? இல்லமா, எல்லாரும் வாழ்த்தணுமா அப்படி? அப்படிங்களா? சேரலையா? சாதம் போடலையா? எப்படி சேரும்? இல்ல எப்படி சேரும்னு கேட்க. ஜெயச்சந்திரனே சொல்லுமா, நம்மளோட ஆசைகள் என்னங்கிறத சொல்லணுமா இல்லையா? சொல்லுங்கம்மா. சொல்லுவோமா? கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம், நீ எந்த நெஞ்சோடு நின்றாலும் தோரணம்,
அவரை பத்தின நினைவுகள் இருக்கு. நான் நினைச்சது மாதிரியே என்கிட்ட என்ன சொன்னாருன்னு சொன்னா, கல்யாணங்கிறது நடந்துச்சுன்னா உங்க கூட தான், இந்த ஜென்மத்துல வாழ்க்கை அப்படிங்கிற ஒண்ணு இருந்ததுன்னா உங்க கூட தான், முதலும் நீதான் முடிவும் நீதான் அப்படிங்கறத என்கிட்ட சொல்லிட்டாருல. சும்மா இருக்க முடியுமா? 2 பேர் மனசு ஒன்றாகிடுச்சு. 2 பேரும் ஆடி பாடி ஓடி சந்தோஷமா அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள விளையாண்டுகிட்டு இருந்தோம். அந்த டாலம் ஏதாவது ஒரு நாள் கல்யாணத்தை பண்ணிட்டு சந்தோஷமா வாழணுமா இல்லையா? இத காதல் பண்றதை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நேர மாத்திரம் மீனாட்சி கோயில போய் சத்தியம் செஞ்சுக்கிட்டோம். வாழ்ந்தாலும் ஒருவரில் ஒருவராக வாழணும், இறந்தாலும் ஒருவரில் ஒருவராக இறக்கணும்னு சொல்லி சத்தியம் செஞ்சுக்கிட்டோம். யாரோட கண்ணு பட்டுச்சோ என்னவோ தெரியல, திடீர்னு பிரிஞ்சிட்டோம். அன்னையிலிருந்து வரைக்கும் வெள்ளச்சாமியால பார்க்கவே முடியல. பார்ப்பைங்கிற நம்பிக்கை இருக்கு, சேர்ந்து வாழ்வைங்கிற ஆசையும் இருக்கு. அதனால வருவார் என்று எண்ணி வழி மீது விழி வைத்து காத்து கொண்டே இருக்கிறேன். வருவாரா? வந்தவன கல்யாணத்தை முடிவு இல்லையா? அதனால அவருக்காக எப்படி எல்லாம் இன்னும் காத்துக்கிட்டே இருக்கேங்கிறத சொல்லணுமா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். வாச கருவேப்பிலையே ஏமாமே பெற்ற மல்லிகையே, வாச கருவேப்பிலையே ஏமாமே பெற்ற மல்லிகையே, வாச கருவேப்பிலையே ஏத்த பெற்ற மண்டபனே, ஊருக்குள்ளே காசு ஊசிக்கிட்டு போது ஒன்ன நினைச்சு உனக்கு ஏதோ ஆயிடுச்சு நினைக்கிறேன் நானு. நீ எல்லாம் எக்ஸ்ட்ராவே போய்கிட்டு இருக்கிற.
அப்படியா? ஆமா. சரி அப்படியா? சரி சரிம்மா, இனிமேல் வாயை திறக்கல, வாயை திறக்கல. சரி, இல்ல நீங்க வாயை திறக்காம இருக்க கூடாது. எப்ப வாயை திறக்கணும் அப்பப்ப வாயை திறந்து எந்தெந்த வார்த்தைகளை பேசணும் அதாவது தூய தமிழ்ல பேசிடணும். கொஞ்ச நேரம் அசந்துட்டனா அசரக்கூடாது, அதுல புடிச்சிருச்சு. அது வந்து ஈச்ச முடிய ஞாபகத்துல வச்சுக்க, நீ அசந்தத. ஐயோ சரியா? ஐயா அசரமா சாமி. என்ன சுந்தரன் சிரிப்பு வந்துருச்சா? உங்களுக்கு நினைப்பு வந்துருச்சு போல, மறக்க மாட்டோம். அது லைவ் வேற. இப்படி எல்லாம் அவருக்காக காத்துக்கிட்டே இருக்கேன். என்றாவது ஒரு நாள் வருவார் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கேன். என் மாமனோட நினைவுகள் என்னோட மனசை விட்டு நீங்கவே கிடையாதுங்க. அவரோட மனசுல நான் எப்பவுமே இருக்கேங்கிற நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன்னு இல்லையா? அதனால எனக்கு அவருக்கு அந்த விட்டக்குறை திட்டக்குறைகள் இருக்கு. இன்னைக்கு எங்க முத்தாலம்மன் கோவில் திருவிழா, சிலம்பாட்ட ஆடவரதை கேள்விப்பட்டேன். வந்த உடனே கூட்டிகிட்டு ஓடி போய் கல்யாணத்தை முடிச்சுட்டு சந்தோஷமா வாழணும். அழகா ஒரே ஒரு குழந்தை, அமல் பேபி மாதிரி. ஆமா ஆமா, சரி எல்லாம் பெத்துக்கிட்டு வாழலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பத்தாதா? ஒரு டேஷனா ஆளுதான் இப்படி இருக்கிறாங்க. அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இல்லையா? இன்னும் அவரை நினைச்சு எப்படி மெழுகா உருகுறங்கிறத சொல்லணுமா இல்லையா? சொல்லுவோமா? நீதானா நீதானா நெஞ்சை